மகாவதார் நரசிம்மா. இந்த படம் வந்துட்டு இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு படம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியுமே ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஹிரண்யாக்ஷா, ஹிரண்யகஷிபு இந்த 2 பிரதர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், அவங்க ஏன் இவ்வளோ பவர்ஃபுல், அதை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அந்த என்டையர் ஃபிலிமில். போக போக ரொம்ப விறுவிறுப்பாக இருந்ததுங்க. இந்த பூமாதேவி அப்படின்ற கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா த காடஸஸ் ஆஃப் எர்த் எவ்வளோ வந்துட்டு பிளான்ஸோட ஒன்றி இருப்பா அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இப்போ கதை ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விஷ்ணுவோட வராக அவதாரத்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஹிரண்யாக்ஷா பண்ண பெரிய தப்பை வந்துட்டு எப்படி விஷ்ணு வந்துட்டு வராக அவதாரம் எடுத்து எப்படி அதை சரிப்படுத்துறாரு அப்படின்றத வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிரண்யாக்ஷா எவ்வளோ பவர்ஃபுல், ஏன் மற்ற கடவுளால் அவனை வந்துட்டு கையாள முடியல, எப்படி வந்துட்டு விஷ்ணுவோட அவதாரம் வந்துட்டு அவனை வந்து தவிடுபடி ஆக்குது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப